Faraday's law of induction அப்ப நம்ம பார்க்க போறது வந்து alternate current. Just a minute, சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுல. Alternating current. AC current சிம்பிளா சொல்லிட்டாங்க. இப்போ இதோட பேஸ் வந்து கரண்ட் வந்து மாறி மாறி வோல்டேஜ் வந்து மாறி மாறி போகும். ஒன்றும் இல்லை, சைனுசாய்டல் ஃபங்க்ஷனாக போகும். இப்போ நம்ம ஃபேரடேஸ் லெவல் ரீகால் பண்ணுங்க. ஃபேரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் என்ன சொன்னாங்க? எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் என் d∅dt. இதுதான் ஃபேரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன். என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஃபைங்கிறது ஃப்ளக்ஸ். இப்போ ஃபைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பி டாட் டிஏ வெக்டர். நார்மல் ஏரியா, நார்மல் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்? காசியன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மைனஸ் சைன் எதனால வருது? லென்சஸ்னால வருது. திஸ் மைனஸ் சைன், இந்த மைனஸ் எதனால வருகிறது? லென்சஸ். லென்சஸ்ல என்ன பண்ணும்? இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆல்வேஸ் அப்போசஸ் த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ். ஓகே, ஒருவேளை நம்ம வந்து ஒரு ரொட்டேட்டிங் காயில் வைக்கிறோம். we place a rotating coil. டார்க்குக்கு நடந்திருக்கும். மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ஸ் இந்த டாபிக்ல டார்க்குக்கான டீட்டெயில் நடத்திருக்கோம். இந்த ரொட்டேட்டிங் காயில்ல இதை அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி ஜென்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுவோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது கொண்டு வர போறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அனுப்புறீங்க. ஸோ தேர் இஸ் இப்போ காயில் சுற்றுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இது வந்து பி வெக்டர். திஸ் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து என்னது? ரொட்டேட்டிங் காயில். இந்த காயில் சுத்த சுத்த ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நவ் இந்த காயில் சுத்த ஆரம்பிக்குது. சுத்த ஆரம்பிக்கும்போது ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் நடக்குது. we know that flux produced, which is a function of time. The flux is produced by the function of time, that is given by BA cos omega t. AC generate நடத்தும்போது இந்த டாபிக் நம்ம டீடைலா பேசுவோம். ஓகே, so that is given by BA cos omega t. பிகாஸ் இந்த ஒமேகா டி எதனால வருகிறது? காயில் வந்து சுத்துறதுனால. எப்படி சுத்துது? ஒரு ஆங்குலர் ஸ்பீட், ஆங்குலர் வெலாசிட்டி வந்துருமா அந்த காயிலோட சுத்துறதுனால. தட் இஸ் வை we are placed omega here, omega t. Therefore the EMF generated by it, இதே டெரிவேஷன் தான் நம்ம ஏசி ஜெனரேட்டருக்கு நம்ம போவோம். d∅dt cos omega t வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா sin omega t மைனஸ் sin omega t வரும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். NBA sin omega t, it is given by the definition plus cos omega t is sin omega t to omega. Okay, notice that here EMF changes with the sinusoidal function. Sinusoidal change ஆகுதா? சைனுசாய்டல் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இஎம்எஃப் வந்து சைனுசாய்டில் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா வோல்டேஜ் எப்படி இருக்கணும்? சைனுசாய்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ வோல்டேஜ் நம்ம எப்படி எழுதலாம்? V is equal to V0 sin omega t எழுதலாம். So here EMF is varied with the sinusoidal function. EMF வந்து சைனுசாய்டில் வேரி ஆகுது என்றால் வோல்டேஜ் எப்படி வேரி ஆகணும்? வோல்டேஜும் சைனுசாய்டில் வேரி ஆகும். அந்த V0 போடாமல் இங்கே நம்ம என்ன போடுவோம்னா V is equal to Vm sin omega t. So voltage vary like the sinusoidal function. இது வந்து V is equal to என்ன புரியுதுலன்னா voltage at any instant of time is equal to Vm sin omega t. ஓகே, இது அப்படி நம்ம எதுக்கு அப்ளை பண்ணோம்னா பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். சரி, இப்போ ஒரு கிராஃப் வரைஞ்சு பார்ப்போம். at time t is equal to 0, voltage is 0. time 0 இருக்கும்போது voltage 0 இருக்கும். because sin 0 is 0. time 0 is equal to
வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. டீக்கு போல 0 அப்படின்னா சைன் 0 வந்துடும், வோல்டேஜ் வந்து 0 வந்துடும். இப்போ நீங்கள் கிராஃப் வந்து டைமுக்கு வோல்டேஜுக்கு வரைங்க. சைனுசாய்டல் ஃபங்க்ஷன், ரிமெம்பர் இட்ஸ் அ சைனுசாய்டல் ஃபங்க்ஷன். டி 0வா இருக்கும்போது வோல்டேஜ் வந்து 0வா இருக்கும். ஸோ இட்ஸ் லுக்ஸ் லைக் திஸ். திஸ் இஸ் a voltage curve. இது வந்து இந்த வோல்டேஜ் மேக்ஸிமம் வோல்டேஜ் எப்போ வருதுன்னு பாருங்க. மேக்ஸிமம் வோல்டேஜ் அட் T/4ல வரும். T/4னா தீட்டா எவ்வளோ இருக்கணும்? 90 டிகிரி இருக்கணும். தீட்டா 90 டிகிரியா இருக்கும்போது ஒமேகா டி வந்து எவ்வளோ இருக்கணும்? 90 டிகிரியா இருக்கணும். தீட்டா 90 டிகிரியா இருந்தால் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம். தீட்டா எப்போ 90 டிகிரியா வருது? டைம் பீரியட் படி T/4 குவார்டர் டைம்ல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வருது. அடுத்த குவார்டர் டைம்ல 0வா வருது. அடுத்த குவார்டர் டைம்ல நெகட்டிவ்ல மேக்ஸிமம், அடுத்த குவார்டர் டைம்ல 0. அப்படியே சைனுசாய்டலா மாறிட்டே வருதா? ஸோ திஸ் இஸ் அ குவார்டர் டைம், this is a half time, 3T/4 75%. இது வந்து ஃபுல் டைம். இதுவே நீங்க வந்து ஆங்கிள் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுங்க, இது வந்து π/2 இருக்குமா? 90 டிகிரி π 3π/4 and 2π. π plus π/2 எவ்வளோ வருது? 2π 3/4 and 2π. இப்போ ஃபுல் சைக்கிள். இது மாதிரி வந்து சைனுசாய்டெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? வோல்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஹியர் டி இஸ் அ டைம் பீரியட். இது நீங்க என்ன பண்ணுங்க, டைம் பீரியட் தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. நீங்க π/2லாம் வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். சரியா? டைம் பீரியடையும் ஒமேகா = 2π வந்துடும். டைம் பீரியடுக்கு வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலால அந்த ஆங்கிள் கிடைச்சிடும். ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட். இது வந்து என்னது? வோல்டேஜ் வந்து சைனுசாய்டல் அப்படி வேரி ஆகுது கண்டுபிடிச்சிடும். இதுவே டிசியா இருந்துச்சுன்னா வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கும். டிசி சர்க்கிள் இஎம்எஃப் என்னது? 60 வோல்ட்னா 60 வோல்ட் வந்து என்ன பண்ணிடுவோம்? என்டையர் சர்க்கியூட்டுக்கு சப்ளை பண்ணுவோம். பட் ஏசிக்கு ஆல்டர்னேட் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் சப்ளை பண்ணுறது என்ன இருக்கு? சைனுசாய்டலா வேரி ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, ரெசிஸ்டர் இன் ஏசி சர்க்கியூட், பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். ஸோ ஹியர் தி சிம்பிள் இந்த மாதிரி ஒரு டப்பா போட்டு இது போட்டாங்கன்னா அது ஏசின்னு இருக்கும், ஏசி வோல்டேஜ். ஸோ ஜஸ்ட் நவ் யூ ஃபைண்ட் அவுட் தட் ஏசி வோல்டேஜ் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? வி வேரி வித் விஎம் சைன் ஒமேகா டின்னு சொன்னேன் இல்லையா? வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. ஒமேகா டி வந்து ஆங்கிளுக்குள்ள ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். விஎம் இஸ் மேக்ஸிமம் வோல்டேஜ். சரி, ஓகே, இதை கையில் வச்சுக்கோங்க. It is this circuit consist only ரெசிஸ்டர் மட்டும்தான் அந்த சர்க்கியூட் இருக்கு. ஓகே, அதெல்லாம் ஓகே தான். இப்போ ஓம்ஸ் லா எடுத்துக்கோங்க. லெட்ஸ் டேக் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா அப்படின்னா I is equal to VR, V is equal to IR. ஓம்ஸ் லாவில் இருந்து நான் எதை கொண்டு வர போறேன்னா கரண்ட்டை கொண்டு வர போறேன். I is equal to என்னது? V/R. இப்போ விக்கு பதில் என்ன இருக்கு இங்கே நமக்கு? I is equal to விக்கு பதில் என்ன இருக்கு? Vm sin omega t divided by R. This term Vm/R is known as Im. Im is equal to என்னது? Vm/R. That is gives the maximum value of current. ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டோமா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். வேரியிங் வித் டைம், வோல்டேஜ் வந்து எப்படி வந்து டைமோட வேரி ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி கரண்ட் உங்களுக்கு எப்படி ஆகணும்? வேரி ஆகும். ஸோ த வேரியேஷன் ஆஃப் வோல்டேஜ் கிவ்ஸ் வேரியேஷன் ஆஃப் வோல்டேஜ் எப்படி இருக்கிறது? V is equal to Vm sin omega t. இப்போ V ஐயும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது இந்த கரண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கிடைக்குது? Im is equal to Vm/R. Okay, it is the maximum current is depend upon the resistor value.
விஎம் வந்து மாற போகிறது இல்லை. விஎம் வந்து மாறினாலுமே இது ஈஸியாக ப்ரெடிக்ட் கான்ஸ்டன்ட் ரேட்ல தான் மாறிட்டே இருக்கும். சைனோசாய்டல் ஃபங்க்ஷன் தான் மாறிட்டே இருக்கும் போது இப்போ ரெசிஸ்டண்ட்டை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கரண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ கிராஃப் வரையணும். ட்ரா கிராஃப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இங்க இருக்கு கரண்ட் வோல்டேஜ் கிராஃப் இங்க இருக்கு பாருங்க. இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் மாறுது. வியும் ஐயும் எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு. எதுக்கு? பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டுக்கு. பிகாஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு என்னது? Vm by R sin omega t, that is known as I is equal to Im sin omega t. இது ஃபார்முலா தான் முட்டனா I is equal to என்னது? Im sin omega t. V is equal to என்னது? Vm sin omega t. Both are in phase. In phase னா ரெண்டு பேருமே ஒரே டைம் பீரியட்லயே டிராவல் பண்றாங்கன்னு அர்த்தம். Very much important point. Both are travel in the same time period. இதில் வந்து மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே மாறுகிறார்கள். ஒரே மாதிரி மாறினா ரெண்டு பேரும் ஜீரோவாக இருக்கும்போது அவனும் ஜீரோவாக இருப்பான். ஏன்னா போத் ஆர் வேரி வித் சைன் ஒமேகா. ஒமேகா டி இஸ் அ டைம் பீரியட். டீட்டா இருக்குல்லையா, டீட்டாக்குள்ள ஒமேகா டி போகிறோம் இல்லையா, ரெண்டு பேருக்குமே ஒமேகா டி தான், ஒரே வெளியே தான். எவனும் முன்ன பின்ன இல்லை, அதான் கணக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கேல் ஒரே கிராஃப்ல வரைஞ்சி பாருங்க. இந்த பிங்க் கலர் லைன் இஸ் அ கரண்ட்டு, ப்ளூ கலர் லைன் இஸ் அ வோல்டேஜ். இப்போ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஜீரோ வேல்யூ வருவான், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் வேல்யூ வருவான். அண்ட் எகெயின் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் என்ன பண்ணிடுவான்? ஜீரோ வேல்யூக்கு வந்துடுவான். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் டவுன் சைடில் மேக்ஸிமம் வேல்யூக்கு வருவான், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஜீரோ வேல்யூக்கு வருவான். தே ஆர் இன் ஃபேஸ். ரெண்டு பேரும் என்ன அர்த்தம்? தே ஆர் இன் ஃபேஸ். இப்போ டயக்ராம் வரையும்போது ரெண்டு பேரும் ஃபேஸில் ஒரே ஃபேஸில் இருக்கிறான்னு தெரிஞ்சு பிடிச்சா இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காண்டி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபேஸர் டயக்ராம் வரையும். நோட் தீஸ் ஹியர் வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் போத் ஆர் ரீச் மேக்ஸிமம் வேல்யூ அட் த சேம் டைம். எவ்வளோ டைம் இது? T/4 டைமில் ரெண்டு பேருமே மேக்ஸிமம் வராங்க. ஆஃப் டைமில் இது மொத்த டைமில் T, இப்போ இது வந்து பாதி மிட் பாயிண்ட், ஆஃப் டைம்ல ரெண்டு பேருமே ஜீரோ ஆகுறாங்க. நெக்ஸ்ட் குவார்டர் சைக்கிளுக்கு ரெண்டு பேருமே டவுன்ஸ்ல மேக்ஸிமம் வராங்க. இப்போ சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும்போது, சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது ரெண்டு பேருமே ஜீரோ ஆகுறாங்க. ஸோ நம்ம இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஃபேஸர் டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். பேசிக்கலி இட்ஸ் அ போலார் கர்வ். ஒரு போலார் கர்வ் மாதிரி இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்ம என்ன வச்சிருப்போம்? ரெஃபரன்ஸ் டைம் T = 0 ரெஃபரன்ஸ் டைம் வச்சிருப்போம். ஒய் ஆக்சிஸ்ல ரெண்டு வேல்யூவும் டிஃபரன்ஸ் ஸ்கேல்ல வரைஞ்சிருக்கும். ரெண்டுமே அது ஒன்று கரண்ட், ஒன்று வந்து வோல்டேஜ். ஓகே, அட் டைம் T = 0 ரெண்டுமே ஜீரோ. டைம் ரைஸ் ஆக ரெண்டோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் த ஆங்கிள் இட் இஸ் மூவ் வித் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த ஆங்கிள் எப்படி வேரி ஆகிட்டு இருக்கு? கவுண்டர் கிளாக். அப்படியே ஒரு சுட்டு வந்துட்டுனா ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஹியர் த வெக்டர் லென்த், இந்த ப்ளூ கலர் கோடுங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது? ப்ளூ கலர் லைன். Blue line define the magnitude of voltage. The pink color line வந்து current voltage define பண்ணுது. So at any instant of time the polar curve looks like this. The polar curve வந்து horizontal line போட்டீங்கன்னா இந்த நமக்கு வந்து voltage வெளிய கிடைக்கும். அதே மாதிரி பிங்க்ல இருந்து ஒரு horizontal line போட்டீங்கன்னா vertical axisல மீட் ஆகுது, இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கும். This IR and VR is known as instant current. Let's look at the average value, average quantity. What do you mean by average quantity? Over a cycle. இப்போ கரண்ட் வந்து நம்ம ஆவரேஜ் கரண்ட் தான் எடுக்க போகிறோம். ஆவரேஜ் பண்ணி எடுப்போம். ஸோ ஆவரேஜ் குவான்டிட்டி ஒரு சைக்கிள், ஒரு ஃபுல் சைக்கிளில் எனி குவான்டிட்டி மூவ் ஆகும்போது அது ஆவரேஜ் வேல்யூ வேணும் வருது. இல்லை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான் உங்கள் என்சிஆர்டி புக்கில் கீழே பாட்டமில் கொடுத்துருமா. ஆவரேஜ் of any quantity over a cycle. any quantity னா இப்போ நம்ம கரண்ட் எடுக்க போறோம். கரண்ட் எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. that quantity must be function
of time. The average of any quantity is given by the formula like this: 1 by t integral 1 0 to t the time period. ஒரு சைக்கிளுக்கு 0 to t தானே, function of t into dt. இந்த ஃபார்முலால இப்போ வந்து நம்ம என்ன குவான்டிட்டி எடுக்க போறோம்னா கரண்ட் எடுப்போம். Let's look at the current எடுங்க. Average value of current which is a function of time is given by 0 to t. What is the value of current? Any instant of time current is equal to Im sin omega t. So it is given by Im sin omega t into dt. Okay. Im வெளியே போட்டுருங்க. Im by t sin omega t இன்டகிரேட் பண்ண போறீங்க. அப்ப என்ன வரும்? minus cos omega t by omega over the time period 0 to t. So upper limit சப்ஸ்டிட் பண்ணுங்க, lower limit சப்ஸ்டிட் பண்ணுங்க. omega t வெளியே எடுத்துருங்க. Im omega வெளியே எடுத்துருங்க. அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது minus cos omega t, lower limit அப்ளை பண்ணும்போது cos 0 1 minus of okay சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. upper limit minus of lower limit minus cos omega t இல்லையா, cos 0 is 1 minus into 1 plus 1. ஸோ நான் எப்படி எழுதிக்கிறேன்? Im omega t given by 1 minus cos omega t. Okay, what is the definition of time period? இப்போதான் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். time period definition அது omega is equal to என்னது? 2 pi f. So omega is equal to 2 pi by t. And the omega t is equal to என்னதுங்க? 2 pi. Okay, omega t is equal to உங்களுக்கு என்ன வந்துருது? 2 pi வந்துருது. இப்போ omega t to omega t க்கு பதிலா நீங்க 2 pi போட்டீங்கன்னா what is the value, net value we get? இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா omega t க்கு பதிலா 2 pi சப்ஸ்டிட் பண்ண போறேன். So the average current left side இருக்கு. average quantity of the current for entire cycle Im divided by omega t. omega t க்கு பதிலா நீங்க வந்து 2 pi சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 pi cos pi minus 1 cos 2 pi plus 1 இப்போ 1 minus 1 வந்துரும். So answer should be 0. So average current for this cycle for a resistive circuit is 0. Note this way. This value also valid for the any function like sin 2 omega t க்கு இதேதான், cos omega t க்கு இதேதான், cos 2 omega t க்கு உங்களுக்கு ஆன்சர் தான் வரும். Average current is 0 for this cycle. For single periodல வந்து உங்களுக்கு வந்து average current வந்து 0 ஆகுது. என்ன அர்த்தம்னா கரண்டோட வேல்யூ வந்து பாதி சைக்கிளுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும், மிச்ச சைக்கிளுக்கு நெகட்டிவா இருக்கும். இப்போ டோட்டல் வந்து 0. பட் ஆனால் கரண்ட் இஸ் கன்சியூம்ட் in the circuit. At any instant we have a value of current, but average value is 0. இப்போ another relationship ஒன்று பார்க்க போறோம். அதையும் நம்ம வந்து ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டோம்னா டெரிவேஷன் பின்னாடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறேன். Now I find out the average value of sin squared omega t. இந்த குவான்டிட்டியோட ஆவரேஜ் வேல்யூ நான் எடுக்க போறேன். இது sin squared omega t எங்க யூஸ் பண்ண போறேன்னா பின்னாடி கெப்பாசிட்டி சர்க்யூட் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு நான் போய் எடுத்து வச்சிருக்கேன். 1 by t of integral 0 to t sin squared omega t into t. Okay, so sin squared omega t நாம எப்படி எழுதலாம்னா 1 minus cos 2 omega t by 2 னு எழுதிக்கலாம் into dt. இப்போ இதை நீங்க டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணும்போது 2 omega t இந்த குவாண்டிட்டி 0வா மாறும், ரிமைனிங் 1 by 2 dt இருக்கும். அப்போ அதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா t by 2 னு வரும். இப்போ t கேன்சல் ஆகி நமக்கு என்ன ஆன்சர் வந்துருது? ஃபைனல் ஆன்சர் 1 by 2 னு வரும். So cos 2 omega t is going to be 0. This term is going to be 0. Remaining term என்ன இருக்கும்? dt by 2 இருக்கும்.
இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது டி பை டூன்னு வரும். வெளியே வந்து 1/t இருக்குது, கேன்சல் ஆகினா 1/2 வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வேல்யூ ஃபார் sin square omega t ஆப்ரேட் இன் சைக்கிள். ஒரு சைக்கிளில் வந்து sin square omega t வந்து ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா cyclic function net value வந்து 1/2 இருக்கும். So this is very much important relationship. இதை பின்னாடி யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் வாட் இஸ் ஆவரேஜ் கரண்ட்? நம்ம ஆவரேஜ் கரண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஆவரேஜ் கரண்ட் என்னது? 0. ஸோ ஆவரேஜ் பவர் டிசிபேட்டட் இன் தி சர்க்யூட், டிசிபேட்டட் பவர், நாட் திஸ் வேர்ட். இங்க வந்து என்னது? பவர் டிசிபேட் ஆகுமா? அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? I squared R. This is a average power. Okay, I squared, I க்கு பதிலா என்ன போடுவீங்க? I square, I is equal to Im sin omega t தானே. அப்புறம் Im square R sin squared omega. What is the value of sin squared omega t operate function in a cycle time period? இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம். sin squared omega t is equal to 1/2. அப்ப I squared R by 2. This is a power, average power for a AC circuit, purely resistive AC circuit. இதுவே வந்து DC சர்க்யூட்டுக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு? பவர் equal to I squared R வந்துடும். வெறும் I squared R வந்துடும். AC சர்க்யூட்டுக்கு இங்க வந்து அதில் பாதி வெளி வரும். So here we introduce the new quantity. என்ன குவான்டிட்டி நான் கொண்டு வர போறேன்னா RMS root mean square value denoted by RMS. RMSங்கிறது என்னது? root mean square. root mean square னா என்னன்னு பார்க்க போறோம். So this RMS is equal to root of current at any instant of time, the average current. இப்போ average current நமக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு? root of Im squared by 2. That means power equal to என்னது? I squared R. இப்போ இந்த டேர்ம் வந்து இந்த டேர்ம் எதை பொறுத்து மாறுனா ஃபேக்டர் 2 பொறுத்து மாறுது. So this term is current term is replaced by Im squared by R. So அதுக்கு கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ரூட் அவுட் வெளியேற்றினா உங்களுக்கு என்ன வருது? Im divided by root 2. From this we get RMS equal to என்னது? Im by root 2. This is very much important relationship. RMS equal to என்னது? That maximum current divided by root 2. 1 by root 2 ஓட வேல்யூ எப்படியா இருக்கும்? 1 by root 2 ஓட வேல்யூ வந்து 0.707. So IRMS equal to 0.707 IRMS வேல்யூ வந்து இங்க என்ன அது குறையிற மாதிரி வந்து பாருங்க. So similarly VRMS equal to என்ன வரும்? VM by root 2. Okay, அப்ப IRMS VRMS இப்ப பவர் என்ன வந்துடும்? பவர் equal to என்ன வந்துரும்? இங்க average power equal to IRMS squared. Okay, then graph வரீங்க. இப்ப மேக்ஸிமம் கரண்ட் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா மேல இருக்கும். மேல போயிட்டு நான் பிளாக் கலர்ல வரைகிறது வந்து ஆர்எம்எஸ் கரண்ட். ரெண்டு ஒரே நேரத்துல தான் மேக்ஸிமம் ஆகும், ரெண்டு ஒரே நேரத்துல தான் 0 ஆகும். பட் ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் lesser. This black color line is RMS value. This is a maximum. So this IRMS equal to IM into 0.707. பொறுத்த வரைக்கும் நீங்க எந்தெந்த ஃபார்முலா எடுத்துக்கணும்?
நீட்டை பொறுத்த வரைக்கும் IRMS கண்டுபிடிக்க சொல்லுவான். IM by root கண்டுபிடிக்க சொல்லுவான். VRMS அது VM by root இந்த ஃபார்முலா முக்கியம். டைம் பீரியட் ஆஃப் டைம் பீரியட்ல IRMS எவ்வளோன்னு கேட்பான். ஆஃப் டைம் பீரியட்னா ஒமேகா டீக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? டைம் பீரியட் வந்து குவார்டர் டைம்னா T/4 போட்டுருவீங்க. ஸோ இதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எப்படி சிம்பிளிஃபை பண்ணால் டீட்டெயிலாக சொல்லுவோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ஒமேகா டீன்ற குவான்டிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது புரியும். ஏன்னா டீட்டாக்கு போல நம்ம ஒமேகா டீன்னு கொண்டு வந்திருக்கோம். இப்போ π/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுங்க? T/4 வருமா? T/4 வந்துடும். இப்போ எப்படியான டைம் பீரியட் உங்களுக்கு என்ன வந்துடும்? கடைசியாக π/2 × T வந்துடும். ஓகே, இதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபார் அ பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் ரீகால் பண்ணுங்க. என்னென்ன பார்க்கணும்? ஒரு ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு முதல் பிரைமரி பாயிண்ட் வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ். இது முக்கியம். V = Vm sin omega t. இது என்ன ஃபேரடே லா ஆஃப் இண்டக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். I = என்னது? Im sin omega t. Im = Vm by R. The formula IRMS = VRMS by IRMS = Im divided by √2. அதே மாதிரி VRMS = Vm/2. ஆவரேஜ் பவர் என்னது? IRMS squared into R. இதுதான் ஃபார்முலா ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ஸோ ரெசிஸ்டிவ் டெக்னிக்கலாக கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா இதுதான் கேட்க முடியும், வேற எதுவும் கேட்க முடியாது. ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டை விட உங்களுக்கு வந்து இண்டக்டிவ் சர்க்யூட்ல தான் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இண்டக்டர் மட்டும் ஒரு ஏசி சர்க்யூட்ல இருந்தா என்ன பண்ணலாம்? இட்ஸ் பியூர்லி inductive load. We know that inductance provide the EMF, back EMF. That is equal to another minus L di/dt. போன சாப்டர்ல வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸ் படிச்சோம் இல்லையா? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸ் படிச்சிருப்போம். அப்போ வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு நம்ம என்ன ஃபார்முலா கொண்டு வந்தோம்? மைனஸ் L × d/dt. L = π² N1 N2 சம்மாட். இந்த சொலினாய்டை வச்சு நான் சால்வ் பண்ணிருப்பேன். Okay, here this is a circuit. Supply the AC voltage. So V = we know that Vm sin omega t. The voltage is vary with the time. It is a sinusoidal function. இது எல்லாமே நமக்கு தெரியும். இதுல இருந்து எல்லாமே நம்ம டெரைவ் பண்ண போறோம். இப்போ லூப் ரூல் அப்ளை பண்ணுங்க. லூப் ரூல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? இந்த வோல்டேஜ் பாசிட்டிவ், V of t along the direction of current. Okay, it is inductive load. Correct? di/dt is equal to 0. இப்போ இதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போறோம். இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவீங்க? V of t is equal to L into di/dt. Then di/dt is equal to voltage at the function of time divided by L. This is the first equation we derived. So V of t நம்ம என்ன எழுதலாம்? V of t is equal to Vm sin omega t. நான் இங்க இருந்து கொண்டு வந்துக்கிறேன். This is a voltage at a function of time. இதை தான் இங்க ரீப்ளேஸ் பண்றேன், divided by L. So left hand side உங்களுக்கு என்ன இருக்கு? di/dt இருக்கு. நமக்கு என்ன வேணும்? கரண்டோட வேல்யூ வேணும். ஸோ இது நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுங்க. di/dt இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து கரண்ட் வந்துடும். ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். கரண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? Vm/L அப்படியே இருக்கும். sin omega t இன்டகிரேட் பண்ணீங்கன்னா cos omega t by omega by omega நான் முன்னாடி எழுதிக்கிறேன். மைனஸ் 1
plus constant வரும். இந்த constant பத்தி நீங்க worry பண்ணிக்கலாம். That is a negligible. Constant of integration is negligible. Plus constant வருது இல்லையா? This is negligible 0 because the voltage component is varying. அது வந்து varying voltage மேல போகும் கீழே வரும். Nearly 0. Nearly 0 மாறிட்டு இருக்கும். Voltage component எப்படி இருக்கும்? Has a more constant component and it is symmetrically oscillating around the 0. Oscillate ஆயிட்டு around the 0 அது oscillate ஆயிட்டு இருக்கும். முதல்ல வந்து மேல போகும் பாசிட்டிவா இருக்கும். அப்ப செகண்ட் நெகட்டிவ்ல வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் oscillate ஆயிட்டு இருக்கும். around the 0 மீன் வேல்யூ சுத்தியே அடிச்சிட்டு இருக்கும். So it is going to be 0, negligible. So our current right now like this, our current is varying like cos function, cosine function, cos omega t வருதா? Negative of cos omega t then alter பண்ண போறோம். I is equal to minus Vm omega L cos omega t இருக்கு. இப்படி போனா நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு போக முடியாது. இதை வந்து நான் சைனை மாத்தினா 90 minus theta போடுவோமா? இப்போ minus Vm divided by omega L நான் 90 minus theta போடணும். கரெக்டா? நான் என்ன பண்றேன்னா theta minus 19 போடுது. அப்புறம் என்ன அர்த்தம்? இது மைனஸ் எல்லாம் பிரிக்கிறேன். That means cos omega t is equal to sin 90 minus theta வரும். இதை மைனஸ் எல்லாம் பிரிக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் sin theta minus pi by 2. So this minus and this minus cancelled out. இப்போ நான் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறேன். This is my average current. இங்க பாருங்க கரண்டோட டைம் பீரியட் பாருங்க. டைம் பீரியட் இஸ் மைனஸ் ஆஃப் 90 டிகிரி. ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து கரண்ட் வந்து எவ்வளவு டிலே ஆகிவிடுது தான் டைம் பீரியட் தான். டீட்டா தான் டைம் பீரியட். ஒமேகா டி டீட்டா ஒமேகா டி ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கு மைனஸ் ஆஃப் 90 டிகிரி. ஆல்ரெடி இருந்த வேல்யூவோட எவ்வளவு கம்மியா இருக்கு? 90 டிகிரி கம்மியா இருக்கு. ப்ரீவியஸ் கேஸ்ல நான் கம்பேர் பண்றப்ப ரெசிஸ்டிவ் சர்க்யூட் நமக்கு என்ன வந்துச்சு? Vm sin omega t, Vm by R போட்டிருக்கோம். Vm by R sin omega t வந்தது ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல. there is omega t. அதே மாதிரி வோல்டேஜுக்கு அதே ஃபார்முலா தான் உங்களுக்கு இருக்கும். Vm sin omega t ரெண்டுமே ஒரே டைம்ல இருக்கு. ஆனா இந்த கேஸுக்கு பாத்தீங்கன்னா Vm வந்து வோல்டேஜ் வந்து ஒமேகா டி தான். பட் இதோட டைமிங் வந்து எப்படி இருக்கு? லேகா இருக்கு. எவ்வளவு லேகா இருக்கு? 90 டிகிரி லேகா இருக்கு. 90 டிகிரி லேகா இருக்குன்னா டைம் பீரியட் உங்களுக்கு எவ்வளவு வரும்? T/4 குவார்டர் சைக்கிள் தான் 90 டிகிரி. T/4 ஆர் 90 டிகிரி. அப்ப குவார்டர் சைக்கிள் வந்து டிலே ஆகி வருது. Falls behind the voltage by 2. வோல்டேஜோட அது வந்து எவ்வளவு வந்து கம்மியா இருக்கு? பை பை 2 ஃபால்ஸ் பிஹைண்ட். தட் இஸ் நோன் அஸ் ஃபேஸ் லேக். இதுக்கு பேர் வந்து ஃபேஸ் லேக். சரி ஓகே. இப்போ வந்து Im equal to Vm by omega L sin omega t minus pi by 2. This is known as a phase lag. ஓகே. இந்த ஒமேகா எல் இந்த டேர்ம் எதை ரீப்ளேஸ் பண்ணுது? I is equal to V by R in the DC circuit. சரியா? DC circuit நம்ம என்ன ஃபார்முலா போட்டிருப்போம்? I is equal to V by R போட்டிருப்போம். இங்கே என்ன வந்திருக்கு? I is equal to V by R. இந்த R என்ற இடத்துல உங்களுக்கு என்ன வருது? ஒமேகா எல் வருதா? So these omega L act as a resistance in compare with DC. இதுக்கு நம்ம இங்க என்ன பேர் கொடுக்க போறோம்னா ஒமேகா எல்ங்கிறது inductive reactance. Inductive reactance in AC. Okay. So it is act as a resistance denoted by inductive reactance. என்ன சிம்பிள் கொடுப்போம்னா XL. இப்போ இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சர்க்யூட்ல உங்களுக்கு ஒமேகாங்கிறது ஆக்சுவலா என்னது? ஆங்குலர் வெலாசிட்டியா? ஆங்குலர் வெலாசிட்டி
ஆர் இது வந்து ஃப்ரீக்வன்சி ரிலேட் பண்ணிக்கலாம். ஒமேகா ஈக்குவல் டு 2 பை எஃப். இப்போ ஒமேகா ரைஸ் ஆனால் ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தமா? ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு கரண்ட் என்ன ஆகுது? கொஸ்டினை பாருங்க, ஃபார்முலால பாருங்க, டினாமினேட்டர்ல வந்து உங்களுக்கு என்ன வந்துருது? ஒமேகால வந்து அதிகமாகுது. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இந்த டேர்ம் ரைஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் என்ன ஆகணும்? குறையும். வெரி மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். current is decreasing like this when omega is increasing. Okay, omega increase ஆனா frequency increase ஆகுதுன்னு அர்த்தம். You know that. So omega increase ஆகும்போது உங்களுக்கு XL increase ஆகும். XL is proportional to omega L. So it is looks like this. So this is XL. இப்போ ஃப்ரீக்குவன்சி அதிகமானா உங்களுக்கு கரண்ட் குறையணும். ஓகே, கரண்ட் வந்து குறையணும். எக்ஸல் இண்டக்டிவ் ரியாக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின். ப்ராப்ளமும் இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ எக்ஸல் ஈக்குவல் டு ஒமேகா எல். ஒமேகா எல் இஸ் நோன் அஸ் inductive reactance. Very much important point. Then let's plot the curve for current and voltage. இந்த கர்வ் இருக்கா, நம்ம வரையறதுனால புக்ல இருந்து எடுத்துட்டோம். So this blue color line is a current, sorry, voltage. voltage ஜீரோவா இருக்கும்போது voltage விட current எவ்வளவு லேகா இருக்கணும்? 5/2. அது quarter time லேகா இருக்கும். சரியா? இப்ப வோல்டேஜ் மேக்சிமமா இருக்கும்போது அடுத்த வோல்டேஜ் அது குவார்டர் சைக்கிள்ல மேக்சிமம் மாறும். அதே டைம்ல கரண்ட் வந்து டினாமினேட்டர்ல மேக்சிமம் இருக்கும். டினாமினேட்டர் பாருங்க, நெகட்டிவ் சோன்ல மேக்சிமம் இருக்கும். அது கரண்ட் வந்து ஜீரோவா ஆகும்போது வோல்டேஜ் பாசிட்டிவ் சோன்ல மேக்சிமம். தட் மீன்ஸ் குவார்டர் சைக்கிள் T/4ல வந்துடும். அதுக்கப்புறம் T/2 வரும்போது பாதி டைம், அதாவது ஒவ்வொரு குவார்டர் சைக்கிளுக்கு தான் இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகுது. எவ்ரி குவார்டர் சைக்கிள் என்ன ஆகுது? கரண்ட் வோல்டேஜ் மேக்சிமம் மாறும் ஆர் ஜீரோவா மாறும். எவ்ரி குவார்டர் சைக்கிள். இப்போ இதில் கரண்ட் வந்து லேகா இருக்கு, குவார்டர் சைக்கிள் லேகா இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்னா கரண்ட் ஜீரோவா இருக்கும்போது சாரி வோல்டேஜ் ஜீரோவா இருக்கும்போது கரண்ட் வந்து குவார்டர் சைக்கிள்ல மேக்சிமம் இருக்கணும், ப்ரீவியஸ் குவார்டர் சைக்கிள்ல மேக்சிமம் இருக்கும். தட் மீன்ஸ் இது கூட இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணோம்னா பேக் சைடில் ஒரு லூப் வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த கரண்ட் பிங்க் கலர் பண்ணா ரெட் கலர் போடுறேன். இந்த இடத்துல வந்து கரண்ட் ஜீரோவா இருக்குன்னா வோல்டேஜ் என்னவா இருக்கணும்? இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து பிளாக் கலர் போகுமா? வோல்டேஜ் வந்து மேக்சிமம் இருக்கும். ஸோ இங்க வந்து கரண்ட் ஜீரோ, வோல்டேஜ் நெகட்டிவ் ஜோன்ல மேக்சிமம். இப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்து வோல்டேஜ் ஜீரோ ஆகுது, கரண்ட் அப்படியே டிக்ரீஸ் ஆகி நெகட்டிவ் ஜோன்ல மேக்சிமம் ஆகுது. இப்போ வோல்டேஜ் ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு போய் மேக்சிமம் ஆகுது, கரண்ட் ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு வந்து ஜீரோ ஆகும். இது ரிப்பீட்டேட்டிவா மாறிட்டே இருக்கு. இப்போ எதனால இது நடக்குதுன்னா கரண்ட் லேகிங்கா இருக்கிறதுனால. கரண்ட் பின்னாடி வருது, பின்னாடி போல. ஸோ ஆல்டர்னேட்டா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வோல்டேஜ் வந்து இங்கே ஜீரோனா கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல மேக்சிமம், வோல்டேஜ் நெகட்டிவ்ல மேக்சிமம்னா கரண்ட் வந்து ஜீரோ. ஸோ இப்போ இது ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் மாறி மாறி வந்துட்டு. அதே ஃபேஸர் டயக்ராம் பாங்க. திஸ் ப்ளூ கலர் வெக்டர் டினோட் the voltage, current is lag with 5/2. கரெக்டா lag ஆயிருக்கா? this is omega t. current வந்து எவ்வளவு? omega t minus 5/2. okay, whatever it is 90 degree lag இருக்கணும். so curve looks like this. இது வந்து phasor diagram. அதே மாதிரி that's a minute நான் ஒரு போன் மட்டும் ஃபர்ஸ்ட் குவார்டர் சைக்கிள் பாருங்க. குவார்டர் சைக்கிள் எவ்ரி குவார்டர் சைக்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே குவார்டர் சைக்கிள். ஃபர்ஸ்ட் குவார்டர் சைக்கிள்ல வோல்டேஜ் பாசிட்டிவ், கரண்ட் நெகட்டிவ். செகண்ட் குவார்டர் சைக்கிள்ல பாருங்க, கரண்ட் வோல்டேஜ் ப்ளூ கலர் லைன், திஸ் இஸ் ப்ளூ கலர் லைன், திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், கரண்ட் ஆல்சோ பாசிட்டிவ். தேர்ட் குவார்டர் சைக்கிள்ல வந்து கரண்ட் பாசிட்டிவ்,
pink color. Voltage is negative. Final quarter cycle voltage negative, current negative. இது வந்து பவர் அப்சார்ப்ஷன், பவர் அப்சர்வ் பண்ணு, பவர் வெளியே விடுறது. இதெல்லாம் வந்து கெப்பாசிட்டி சர்க்கியூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, இது ஐடியா. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வாட் இஸ் அ பவர் இன் த இண்டக்டிவ் சர்க்கியூட். இண்டக்டிவ் சர்க்கியூட்ல பவர் கணக்கு பண்ண இல்லையா, ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம பவர் கணக்கு பண்ண மாதிரி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டுக்கு வாட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் ஃபார் திஸ் சர்க்கியூட். பவர் equal to IV. இதெல்லாம் இந்த பவர் வந்து இட்ஸ் நாட் அ டிசிபேட்டிவ். இது வந்து என்ன பண்ணா தேவையான இடத்துல வந்து டிசிபே கொடுக்கும், சர்க்கியூட் கொடுக்கும். ஓகே, பார்ப்போம். பவர் equal to IV. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் IM sin omega t minus pi because current is lagging with voltage. இது வந்து என்னது, sin omega t. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா sin omega t minus pi by 2 நான் ப்ரீவியஸ் கேஸ்ல பண்ணோம் இல்லையா, cos omega t மாத்த போறேன். இப்போ cos omega t மாத்தினா உங்களுக்கு என்ன ஆகுது, நம்ம எப்படி மாத்திருந்தோம் அதை, cos omega t is equal to sin omega t minus pi by 2 மாத்திருந்தோம் இல்லையா, மைனஸ் cos omega t பிளஸ் sin omega t minus pi by 2 மாத்தினேன். இப்போ என்ன பண்றேன், sin omega t minus pi by 2 அப்படியே ரிவர்ஸா மாத்திரம். அப்போ வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், மைனஸ் cos omega t வந்துடும். ஸோ மைனஸ் IM, இந்த VM நான் இங்கே எழுதிக்கிறேன், cos omega t and sin omega t. So cos omega t and sin omega t நம்ம எப்படி இதெல்லாம் trigonometricல sin 2 omega t எழுதிக்கலாம். So here which tells me powers over the cycle is 0. Power over the cycle is 0 because it is a function of sin 2 omega t. So okay, this is a இது வந்து very much important relationship. இது வந்து assertion recession or true or false ல கேட்கலாம். This is similar to the spring mass system. Spring mass system படிச்சிருந்தோம் இல்லையா, conservative force 11th ல படிச்சிருக்கோம். ஒரு பிளாக் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, this is a mean position படிச்சிருப்போம். இதை புல் பண்ணி இழுக்குறீங்க, இழுக்கும்போது ஒரு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறோம். this is a final position. இழுக்கும்போது உங்களுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல என்னவா இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். கைனடிக் எனர்ஜி 0வா இருக்கும். நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது வேகமா மூவ் ஆகும். மீன் பொசிஷன்ல வரும்போது உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, கைனடிக் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். இப்படியே கன்சர்வ் ஆகும், எனர்ஜி இஸ் கன்சர்வ். திஸ் இஸ் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ஒர்க் எனர்ஜி தரலாம் அப்ளை பண்ணி டீட்டெயிலா 11th படிச்சிருக்கோம். This is similar to, this operation is similar to the inductive circuit. Inductive circuit எப்படி இருக்கும், one part of the cycle is absorb the power. இது first part, மொத்தம் 4 part இருக்கு இல்லையா. Another part of the power is dissipate the power. அதாவது ஒரு இடத்துல அப்சர்வ் பண்ணும், ஒரு இடத்துல எனர்ஜி வந்து என்ன பண்ணும், லூஸ் பண்ணும், பவரை வந்து லூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் குவார்டர் சைக்கிள், குவார்டர் சைக்கிள் என்ன ஆயிரும், மாறிக்கிட்டே வரும். So here we are saying that for purely inductive circuit, the energy is conserved. Very much important point. For purely inductive circuit, energy is conserved. ஒரு சைக்கிள் அப்சர்வ் பண்ண எனர்ஜி வந்து என்ன பண்ணும், அடுத்த சைக்கிளுக்கு ரிலீஸ் பண்ணும். Very much important one word question. Okay, இப்போ சர்க்யூட்ல வந்து பவர் டிசிபேஷனை பார்ப்போம். At any time, at the time t is equal to 0, current at that instance is maximum at negative 0. சாரி, நான் கன்ஃபியூஸ் பண்ண நினைக்கிறேன். இப்போ வந்து சைக்கிளை இங்கே தான் கொண்டு வரணும். சாரி, இருங்க, இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். என்ன சொல்ல வந்தேன்னா, at time t is equal to 0, voltage is 0, current வந்து maximum at negative 0. At negative 0. For example,
நம்ம வந்து என்ன கரண்ட் டைம் எடுப்போம்னா மொதல் T/4 டைம் நடக்குது. திஸ் இஸ் த டைம் ஃபர்ஸ்ட் குவார்டர் சைக்கிள். T/4ல இருந்து T/2 வரைக்கும் பாருங்க. இந்த டைம்ல பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது வந்து என்னது T/4, இது என்னது T/2. இந்த கேப்ல இந்த ஹேட்ச் லைன் போறோம் இல்லையா, அந்த ஹேட்ச் லைன் கேப்ல என்ன நடக்குது, வோல்டேஜும் பாசிட்டிவா இருக்கு, கரண்ட்டும் பாசிட்டிவா இருக்கா? current is positive, voltage is positive. Current is positive, voltage is positive. That means from time period T/4 to T/2, quarter type cycle and half cycle, current is greater than 0, and also change in current is also positive, voltage is also positive. So எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. It is tells that என்ன சொல்லலாம், power equal to என்னது IV. It is also greater than 0. இப்போ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, it is implies that energy is absorbed from the source. எனர்ஜி இந்த சைக்கிள் என்ன ஆகுது, absorbed. ஸோ அடுத்த சைக்கிளுக்கு வாங்க. T/2ல இருந்து அடுத்த சைக்கிள் எங்க இருக்கு, இங்க இருக்கா. நெக்ஸ்ட் சைக்கிள் இஸ் இது வந்து 3T/4. இந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னா கரண்ட் பாசிட்டிவ், வோல்டேஜ் வந்து நெகட்டிவ். ஸோ ஃப்ரம் T/2 டு இதை எரேஸ் பண்ணிடுவோம். ஃப்ரம் டைம் பீரியட் T/2 டு 3T/4, இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு, கிரேட்டர் தென் 0. வோல்டேஜ் இஸ் நெகட்டிவ் ஜோன், பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் எங்க இருக்கு, கரண்ட் பிங்க் கலரா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இஸ் டிக்ரீசிங். மேல இருந்து மேக்ஸிமம்ல இருந்து 0 நோக்கி வருதா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இஸ் less than 0. So one quantity is positive, another quantity is negative. So P is equal to IV, it is less than 0. பவர் இங்க நெகட்டிவ் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, ப்ரீவியஸ் சைக்கிள்ல வந்து அப்சர்வ் பண்ண பவர் வந்து எனர்ஜி வந்து இந்த சைக்கிள்ல வந்து திருப்பி கொடுத்துரும். எதுக்கு கொடுத்துரும், எனர்ஜி இஸ் ரிட்டர்ன் பேக் டு சோர்ஸ். அதே மாதிரி லாஸ்ட் சைக்கிள்ல பாருங்க, லாஸ்ட் சைக்கிள் போத் ஆர் நெகட்டிவ். இதுதான் லாஸ்ட் சைக்கிள் நேச்சுரல் லைன். This last cycle potential voltage negative, current voltage. So IV negative is positive. Last cycle என்ன ஆகுது, எனர்ஜி அப்சர்வ் ஆகுது. இது வந்து அப்படியே சைக்கிளிக்கா மாறிட்டு இருக்கு. எனர்ஜி அப்சர்ப்ஷன், எனர்ஜி ரிஜெக்ஷன், எனர்ஜி அப்சர்ப்ஷன், எனர்ஜி ரிஜெக்ஷன் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கும். கிளியரா இருக்கப்பா? நீட்டை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் இண்டக்டிவ் சர்க்யூட் எது லேக் ஆகுது, இதுதான் முதல் பாயிண்ட். எது லேக் ஆகிறது, IM equal to I is equal to என்னது, IM sin omega t minus pi by எவ்வளவு ஆங்கிள் கரண்ட் லேகிங்ல இருக்கு, π/2. அதாவது குவார்டர் டைம் பீரியட் வந்து லேகிங்ல இருக்கு. இது முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சியையும் எக்ஸல்னு ஃபார்முலா கொண்டு வந்தா, எக்ஸல் சீக்கிரம் அது எக்ஸல்னா எக்ஸ் போட்டு சஃபிக்ஸ் எல், எக்ஸல் சீக்கிரம் டு ஒமேகா எல். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆகும்போது, அது ஒமேகா அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து எது குறையணும், கரண்ட் குறையணும். அதுக்கு கிராஃப் போட்டோம். கரண்ட் இஸ் டிக்ரீசிங் லைக் திஸ், பட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் இன்க்ரீசிங். திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபேஸ் லேக் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இண்டக்டிவ் லோடை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. வெரி மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனர்ஜி கன்சர்வ்டா இருக்குது. எதோட கம்பேர் பண்ணா, ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணியிருக்கோம். மொதல் குவார்டர் சைக்கிள் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுச்சுன்னா, அடுத்த குவார்டர் சைக்கிள் எனர்ஜியை வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணிடும்.
எகைன் அப்சார்ப்ஷன் எனர்ஜி ரிலீஸ், அப்சார்ப்ஷன் எனர்ஜி ரிலீஸ். எங்கேருந்து அப்சார்ப் பண்ணுது? நம்ம சோர்ஸ்ல இருந்து அப்சார்ப் பண்ணுது. சோர்ஸ்னா என்னது? இங்க கொடுக்குறது சோர்ஸ். இங்கேருந்து எனர்ஜி வந்து இதை அப்சார்ப் பண்ணுது மொதல் குவார்டர் சைக்கிளுக்கு, அடுத்த குவார்டர் சைக்கிள் ரிலீஸ் பண்ணுது. அப்சார்ப்ஷன் ரிலீஸ் அப்படியே ரிப்ளிகாவாக நடந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வேணால் சால்வ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் புக்கில் இருக்கிற என்சிஆர்டி ப்ராப்ளம் தான். 48 மெகாஹெர்ட்ஸ், சாரி ஹெர்ட்ஸை 100 யூனிட்ஸை பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கோங்க சொல்கிறேன். இஸ் இண்டக்டர் connected to 2440 volt source voltage, the frequency is 50 hertz. What is IRMS? IRMS கண்டுபிடிக்க சொல்லலாம். IRMS equal என்னது? voltage divided by XL. இந்த ஃபார்முலா கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணலையா? இங்க எரேஸ் பண்ணிட்டேன்னா, ஓகே எரேஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நிறைய இருக்கும். IRMS equal to VM sin omega t divided by XL. ஒமேகா L. சரியா? இதெல்லாம் என்ன எப்படி எழுதிப்போம்? IRMS equal to voltage divided by omega L. This omega L is equal to XL. That's all. XL கண்டுபிடிச்சா போதும். XL எப்படி கண்டுபிடிக்கலாம்? XL is equal to omega L. What is omega? Omega is a 2 pi. Full cycle அடிக்கிறது. What is the frequency? Omega is equal to 2 pi into frequency தானே? Frequency is 50. What is the inductor? 48 மில்லி குவான்டிட்டியில் இருக்கா, அது வந்து ஹென்ரிக்கு மாற்றிடணும். ஓகே, எல்லாத்தையும் ப்ரொடக்ட் பண்ணுங்க. எவ்வளோ வருது? 4.85. இட் இஸ் கிவன் பை 15.08 ஓம். இது என்னது? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இட்ஸ் யூனிட் வந்து ஈக்குவல் டு த ரெசிஸ்டன்ஸ் யூனிட். ஸோ IRMS என்னவா இருக்கும்? வோல்டேஜ் எவ்வளோ? சோர்ஸ் வோல்டேஜ் 240. 15.08 நான் வந்து கன்வீனியன்ட்காண்டி 16 மாற்றிக்கிறேன். ஸோ கிவன் பை 16 ஆம்பியர். இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தில் வந்து நம்ம கெப்பாசிட்டர் இது டிசி சர்க்கியூட் கரண்ட் சர்க்கியூட்டில் சால்வ் பண்ணுவோம். I is equal to VBR சால்வ் பண்ணோம் இல்லையா? ஆருக்கு கூட நம்ம டேட்டா ரெசிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? ஒமேகா எல், தட் இஸ் XL. அப்போ XL inductive reactance plays the role of resistance. நோட் பண்ணிக்கோங்க.